கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிப்பது போல, விசுவாசிப்பது போல ஆண்டவரே, அடியானை மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் சொல்லவும், நீர் சொல்வதை நாங்கள் செய்யவும் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தும். பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி என்னவென்றால், நம்முடைய காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்லுவதும், நாம் சொன்ன பிறகு அவர் சொல்வதை நாம் செய்வதும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த வசனம், அவருடைய தாயாகிய மரியாள் அவர் கானாவூர் திருமண வீட்டிலே அவர்களுக்கு ரசம் குறைவுபட்டது என்று மரியாள் இயேசுவிடத்தில் சொன்னபோது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னபோது மரியாள் வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தை தான் நாம் வாசித்தோம். பல காலகட்டங்களிலே நாம் இயேசுவை மறந்துவிட்டு நம்முடைய காரியங்களை மற்றவர்களிடத்திலே சொல்வது மனித இயல்பாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போக வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் சொல்லுகிற ஒரு பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை அந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது நடந்த ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு நாள் ஒரு சிறுமி அவள் பள்ளிக்கூடம் செல்கிறாள். அது மிகவும் கண்டிப்பான ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூல். அவளுடைய யூனிஃபார்மிலே அந்த ஒரு பட்டன் அறுந்து போய்விட்டது. அவள் போகிற பாதையில் தான் அவள் பார்க்கிறாள். அந்த பட்டன் அந்த இடத்தில் இல்லாமல் போனால் அவளை அசம்பிளியிலே தனியாக நிற்க வைப்பார்கள் அல்லது தண்டனை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவள் உணர்கிறாள். அவள் ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருந்தபடியினாலே அவள் ஜெபித்தாளாம். நான் இது நடந்த சம்பவம். அப்பொழுது இவள் அந்த வகுப்பு, அந்த கல்லூரி, அந்த ஸ்கூலுக்கு முன்பாக அந்த அவளுடைய வாகனத்தை விட்டு இறங்கின உடனே அவள் எதிர்பாராத விதமாக அங்கே ஒருவர் எந்த பட்டன் இவளுக்கு தேவையோ அதே மாதிரி அந்த பட்டனும் இன்னும் அநேக அந்த யூனிஃபார்மில் உள்ள பட்டன்களையும் வைத்து கொண்டு, ஊசியும் நூலும் வைத்து கொண்டு ஒருவர் நிற்கிறார். அவருடைய தொழில், அவர் அறந்து போனவர்களுக்கு அதை தைத்து கொடுத்து அவர்களிடத்திலிருந்து காசு வாங்குவது. அவர் தொழிலாக, வேலைக்காகத்தான் அங்கே வந்திருக்கிறார். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே காணாத அந்த மனிதனை, அந்த சின்ன ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த இடத்திலே கொண்டு வந்து அவளுடைய அறந்து போன பட்டனை அந்த இடத்திலே தேய்த்து அவள் அன்றைக்கு அந்த தண்டனையிலிருந்து தப்பினாள் என்று ஒரு சிறுமி சொன்ன சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இதுபோல எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். சில பொருட்கள் அத்தியாவசியமாய் தேவைப்படும். அந்த மார்க்கெட் பகுதியிலே, அந்த நெருக்கமான பகுதியிலே அந்த வாகனத்தை ஓட்டி செல்வது எனக்கு ஒரு கடினமான காரியமாக இருக்கும். அப்படி ஒரு நாள் நான் ஜெபித்த போது, நான் போகிற பாதையிலே எந்த பொருள் எனக்கு தேவையோ, அந்த ஜனசந்தடி அதிகம் இல்லாத அந்த ஒரு இடத்திலே ஒருவர் விற்று கொண்டிருந்ததை நான் பார்த்து வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்படி எத்தனையோ சாட்சிகள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த செய்தியை ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டும் என்னுடைய நினைவுக்கு வந்தபடியினாலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, அல்லது எந்த சூழ்நிலை உங்களை நெருக்கி ஏவினாலும் ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் சொல்ல பழகுங்கள். அதே நேரத்தில் அவர் சொல்வதை செய்ய பழகுங்கள்.
இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயத்திலே 68வது வசனம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. இயேசு ஒரு கடினமான உபதேசத்தை சொல்லுகிறார். அன்றைக்கு அது அவர்களுடைய பார்வையிலே மிக கடினமாக இருந்தது. அவர் சொல்கிறார், ஆபிரகாம் நாட்களிலே அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரலோகத்தின் மன்னாவினால தேவன் ஜனங்களை போஷித்தார். அந்த மன்னா சாப்பிட்ட பிறகும் பசி வந்தது. ஆனால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன், நானே ஜீவ அப்பம், என்னை ஒருவன் புசிப்பானேயானால் அவனுக்கு பசி வராது என்று சொன்னபோது இந்த கடினமான உபதேசத்தை யார் கேட்பார்கள் என்று ஜனங்களும் முறுமுறுத்தார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று ஜனங்களும் முறுமுறுத்தார்கள், சீசர்களும் முறுமுறுத்தார்கள். அதில் அநேகர் அவரை பின்பற்றுவதை விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்கும்போது தான் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இந்த விசுவாசத்தை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே தட்டி எழுப்ப விரும்புகிறேன். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே நாம் சொல்லுவோம், கர்த்தர் சொல்வதை நாம் செய்ய பழகுவோம். நான் ஒரு 4-5 சம்பவங்களை வைத்து இந்த செய்தியை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 4:12 வாசியுமா? யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். பாருங்கள், சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது, உபத்திரவங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது உடனே நமக்கு பதில் வராமல் இருக்கலாம். தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று ஆண்டவர் யோவானை குறித்து சாட்சி சொன்னார். யோவான் ஸ்நானகனை குறித்து, ஸ்ரீகளில் பிறந்தவனிடத்தில் யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை என்றும் சாட்சி சொன்னார். ஆனால் அந்த யோவான் காவலிலே வைக்கப்பட்டான் என்ற செய்தியை கேட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஊழியத்திலே எந்த தடையும் ஏற்படவில்லை, எந்த சலனமும் ஏற்படவில்லை. அவர் கலிலேயாவுக்கு போய் அதற்கு பிறகு செபுலோன் நப்தலி போன்ற தேசங்களுக்கு சென்று தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 12லிருந்து 23 வசனங்கள் வரை நான் வாசிக்கும்போது, யோவான் ஸ்நானகன் ஏரோதை கண்டிக்கிறார். ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புனுடைய மனைவியை தகாத விதமாய் தன்னோடு கூட வைத்திருக்கிறதை கண்டித்த போது, அதனாலே யோவான் ஸ்நானகன் சிறையிலே அடைக்கப்படுகிறான். இதை பழிவாங்குவதற்காக அந்த பிலிப்புனுடைய மனைவி அந்த தன்னுடைய மகள் ஏரோதின் ஜென்ம நாளிலே நடனமாடி அந்த யோவான் ஸ்நானகனுடைய தலையை வாங்கி கொண்டு வா என்று சொன்னபோது வேறு வழி இல்லாமல் அந்த தலையை சிரச்சேதம் பண்ணி ஒரு தாளந்திலே வைத்து அந்த மகளுக்கு கொடுத்ததாக நமக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இதை மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடிகிறது. இங்கே பாருங்கள், இங்கே ஏரோது யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சீசர்கள் அவனுடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணினார் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். இதற்கிடையில் தான் அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் அற்புதத்தையும் அவர் செல்கிறார். அவர் அந்த அற்புதத்தை செய்த பிறகு அவர் ஜெபிக்க போனார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். மத்தேயு 14ஆம் அத்தியாயத்திலே 12லிருந்து 23 வரை வாசிக்கும்போது இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். மார்க்கிலேயும் நாம் வாசிக்கிறோம். அவர் தான் நேசித்த ஒரு மனிதன், தன்னுடைய வருகையை முன்னறிவித்தவர், தன்னுடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணினவர், ஸ்திரீகளுக்குள் பிறந்தவரிடத்தில் அவரை போல ஒரு மனிதன் இல்லை என்று சாட்சி பெற்றவர், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்.
ஆனால் இப்பொழுது அவர் இறந்து விட்டார், சிரச்சேதம் பண்ணிவிட்டார்கள், அவருடைய உடலை அடக்கம் பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னபோது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்கிறார். ஊழியத்தை முடித்துவிட்டு ஜெபிக்க போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வரும்போது ஒன்று, ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், அந்த சூழ்நிலையை மாற்ற பழகுங்கள், அல்லது அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமானால் அதை மாற்றுங்கள், அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளலாம். ஒருவேளை உங்களால் மாற்ற முடியாத சூழ்நிலையாக இருந்தால் உங்களை நீங்கள் மனப்பக்குவத்தை மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் ஆண்டவர் அந்த 2 சம்பவங்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டார் என்று சொன்ன பிறகும், அல்லது அதற்கு முன்பு காவலில் வைக்கப்பட்டார் என்று சொன்னபோதும் அவருடைய வந்த நோக்கம் மாறவில்லை. தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள், பாடுகள் வரும்போது சூழ்நிலையை நாம் முடியுமானால் மாற்ற பழகுவோம், மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். ஒருவேளை அதிலே நமக்கு தோல்வி ஏற்படுமேயானால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த பிரகாரமாய் நம்மை மாற்றிக்கொள்ள பழகுவோம். சில உதாரணங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், ஏரோது அப்படி இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் தாவீது பத்சபாலிடத்திலே விபச்சாரம் பண்ணி பத்சபாலுடைய கணவரை உரியாவினுடைய கையிலே அந்த மரண சாசனத்தை எழுதி கொடுத்து அவ்வளவு கொடூரமாக கொலை செய்த பிறகு நாத்தான் வந்து தாவீதை தண்டிக்கிறார். அன்றைக்கு ஏரோதுக்கு இருந்த அதே அதிகாரம் தாவீதுக்கும் இருந்தது. ஏரோதை யோவான் ஸ்நானகன் கண்டித்த போது ஏரோது யோவான் ஸ்நானகனை கொலை செய்கிறார். ஆனால் நாத்தான் தாவீதை கண்டித்த போது அங்கே தாவீது நாத்தானிடமும் தேவனிடமும் மன்னிப்பு கேட்டும் மனம் திரும்புகிறார். ஏனென்றால் அவர் தேவ மனுஷன். எனவே சூழ்நிலைகள் மனிதர்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். 2 சாமுவேல் 12ஆம் அத்தியாயத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். சூழ்நிலைகள் சில நேரங்களிலே நம்முடைய கட்டுப்பாட்டை தாண்டி செல்லும். அப்பொழுது உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஏரோது யோவான் ஸ்நானகனை கொலை செய்தான். ஆனால் தாவீது நாத்தானிடம் மன்னிப்பு கேட்டார், தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார், மனம் திரும்பினார். 51ஆம் சங்கீதத்தை அவர் எழுதினார். முதல் உலக மகா யுத்தத்தினுடைய அந்த ஆரிஜினை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 28 ஜூன் 1914ஆம் ஆண்டு முதல் உலக மகா யுத்தம் ஆரம்பித்ததாக சரித்திரம் சொல்கிறது. கேப்ரிலோ பிரின்சிப் என்கிறதான ஒரு மனிதன், ஒரு முட்டாள் மனிதன் என்று கூட நாம் சொல்லலாம். கேப்ரிலோ பிரின்சிப் என்கிறதான ஒரு மனிதன் சரஜீவோ என்ற பட்டணத்திலே ஆஸ்திரியாவினுடைய இளவரசர் ஆர்ச் டியூக் ஃபெட்ரினாட் என்பவரை தெருவிலே வைத்து கொன்று விடுகிறார். ஒரு மனிதன் செய்த அந்த கொலையின் நிமித்தமாக உலக மகா யுத்தம் ஆரம்பமானது. 1914ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் அந்த உலக மகா யுத்தம் நடந்தது. அதில் 2 கோடி ஜனங்கள் மாண்டு போனார்கள். பாருங்க, ஒரு தனி மனிதன் சில நேரங்களில் சூழ்நிலைகளை மாற்றுகிறான். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சில தனி மனிதர்களால் சூழ்நிலைகள் மாறி உபத்திரவங்கள் வரும்போது நாம் உணர்ச்சி வசப்படாமல் அல்லது நாம் எதிரடையாக செயல்படாமல் கர்த்தரிடத்தில் நாம் சொல்ல பழக வேண்டும். கர்த்தர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அதே மாதிரி வேதத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். சவுல் ராஜா தாவீதை வேட்டையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை சந்தித்தார். கோலியாத்தினுடைய பட்டயத்தையும் சமூகத்து அப்பங்களையும் அகிமெலேக்கு தாவீதுக்கு கொடுத்தார் என்று சொன்னபோது 1 சாமுவேல் 22ஆம் அத்தியாயம் 16 - 18 வரை நாம் வாசிக்க முடியும். அதை அறிந்த சவுல் அவருடைய மனநிலைமையை பாருங்கள். ஏரோதனுடைய மனநிலைமையை விட மோசமான மனநிலைமை. ஏரோது தேவனை அறியாத ஒரு மனிதன், ஆனால் சவுல் தேவனை அறிந்த ஒரு மனிதன். அகிமெலேக் என்கிற அந்த ஆசாரியனையும் அவனோடு கூட இருந்த 85 அகிமெலேக்கு அந்த ஆசாரியனையும் அவரோடு கூட இருந்த அந்த 85 பேரையும் அங்கே கொன்று போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு கோபத்தினால, எரிச்சலினால
ஒரு உலக மகாயுத்தமும் வந்தது, ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட்டார். இங்கே 85 பேரும் ஒரு ஆசாரியரும் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தாவீது போன்ற ஒரு தனி மனிதன் அதே குற்றச்சாட்டை அவர் பெற்ற பிறகும், தன்னிடத்தில் அதிகாரம் இருந்த பிறகும் அவர் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு அவர் திருந்தினதாக வாசிக்கிறோம். இதே போல தான் நம்முடைய மனப்பக்குவம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு சாலை விபத்திலே தன்னுடைய வாலிப மகனை ஒரு பெற்றோர் இழந்து விடுகிறார்கள். தகப்பனாரால் துக்கத்தை தாங்க முடியவில்லை. மார்பில் அடித்து கொண்டு அழுதுகிறார், புலம்புகிறார். ஆண்டவர் எங்கே போனார்? என்னுடைய மகன் மரிக்கும்போது இதுவரைக்கும் நான் ஆராதித்து வந்த ஆண்டவர் எங்கே போனார் என்று கேட்டபோது அந்த போதகர் ஒருவர் அங்கே இருந்தவர் சொன்னாராம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி மனுஷகுலம் கெட்டு போகக்கூடாது என்று இந்த மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்தாரே, அதே ஆண்டவர் அதே இடத்தில்தான் இருந்தார், அவர் எங்கும் போகவில்லை என்று சொன்னாராம். நம்முடைய மனப்பக்குவத்தை பொறுத்து தான் வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளை, உபத்திரவங்களை நாம் மேற்கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உபத்திரவங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அதற்கு முன்பாக அவரிடத்தில் சொல்ல நாம் பழகுவோம். அன்னாள் பாருங்கள், சக்களத்தியினால் கேவலமாக பேசப்படுகிறாள், விசனப்படுத்தினாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயத்திலே அந்த 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, வாசியம்மா 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து வாசி. 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, போதும் பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவம் தான். இங்கே அன்னாள் அவள் வேதனைப்படுகிறாள், சக்களத்தை விசனப்படுத்துகிறாள், பரிகாசம் பண்ணுகிறாள். அவள் தன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் சொன்னாள். வேதம் சொல்கிறது, இருதயத்தை ஊற்றி விட்டாள். உதடுகள் மாத்திரம் அசைகிறது. கீழே வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் உதடுகள் மாத்திரம் அசைகிறது, குரல் வெளியிலே வரவில்லை. கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறாள். ஏலி என்ன நினைக்கிறார்? பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்புகிறபடியினாலே குடித்து வெறித்து போயிருக்கிறாள் என்று நினைத்து, எவ்வளவு நேரம் நீ போதையில் உட்கார்ந்துருப்பம்மான்னு கேட்குறார். அப்பொழுதுதான் அவ சொல்றா, இல்லையா, நான் என்னுடைய வேதனையை கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஊற்றி விட்டேன். அந்த வசனத்தை வாசியுமா. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது ஒரு தனி மனிதனிடத்திலும் இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அதை ஊற்றி, அது என்னுடைய பார்வைக்கு நலமாய் முடிந்தாலும் அல்லது என்னுடைய பார்வைக்கு அது மாறாக முடிந்தாலும், நலமற்ற நிலைமையிலே முடிந்தாலும், தேவ சித்தம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தான் சந்தோஷமாக வாழ முடிகிறது. பாருங்கள், இருதயத்தை ஊற்றி விட்டாள். அவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுகிற ஒரு அனுபவம். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்கதாய் ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும்போது, வாசியம்மா யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் முதல் 5 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் முதல் நேரம் வாசித்த வசனம் தான். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு,
ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவினிடத்துல தாய் சொல்றாங்க, அவர் சொல்றாரு, எனக்கு வேலை இன்னும் வரல, உனக்கு எனக்கு என்னன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சோர்ந்து போகவில்லை, மனம் கலங்கவில்லை, மனம் தளர விடவில்லை. விசுவாசத்தோடு கூட அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாங்க, அவர் எப்படி சொல்வார் உங்களிடத்துல பாருங்கள், அதுதான் விசுவாசம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். கற்சாடிகளில் அற்புதம் என்கிற, கானாவூர் கற்சாடிகளில் அற்புதம் என்கிற ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்கிறேன், அதை கேட்டு பாருங்கள். அதில் நான் இதை விளக்கமாக பேசியிருக்கிறேன். என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதே மாதிரி தான் 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயத்தில் முதல் 7 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியினுடைய விதவையை குறித்து நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி இறந்து விட்டார், தீர்க்கதரிசி கடன் வாங்கியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆனால் இவர் கடன் வாங்கின ஒரு தீர்க்கதரிசி. அதுவே தேவ சித்தத்திற்கு மாறான ஒரு காரியம். இப்பொழுது கடனை கேட்டு வீட்டிலே ஆட்கள் வருகிறாங்க, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, குமாரர்களை கொண்டு போவேன் என்று கடன் கொடுத்தவன் அவரை மிரட்டி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அவ்வளவு வேதனையான, உபத்திரவம் நிறைந்த, குறைவுபட்ட ஒரு காலத்தில் அந்த தீர்க்கதரிசியினுடைய விதவை அப்பொழுது இருந்த அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார். இந்த வசனங்க வாசியமா? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு. போதும் பாருங்கள். அதற்கு பிறகு அவள் அந்த எண்ணெயை விற்று தன்னுடைய கடனை அடைத்து அந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து வெளியில் வருகிறாள். இந்த 2 சம்பவத்திலும், கானாவூர் திருமணத்திலும் இந்த ஏழை விதவையினுடைய சம்பவத்திலும் 2 பேருடைய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கற்சாடிகளிலே, அதுவும் கற்சாடி எங்கே இருக்கிறது? வீட்டுக்கு வெளியிலே இருக்கிறது. எதற்காக பயன்படுத்தப்படுகிற கற்சாடிகள்? வீட்டுக்கு உள்ளே வருவதற்கு முன்பாக கால்களை சுத்தம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுகிற கற்சாடிகள், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். அதில் கல்யாண விருந்துக்கு ரசத்தை பரிமாற சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதில் தண்ணீரை நிரப்புங்கள் என்கிறார். அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுக்கிறார்கள். இந்த எந்த ஸ்டெப்ஸ்லையுமே அந்த வேலைக்காரர்கள் சந்தேகப்படவில்லை, கேள்வி கேட்கவில்லை, அப்படியே ஆண்டவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அதே போல் இந்த ஏழை விதவையிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் பாத்திரம் வாங்கிட்டு வா, அப்படியே போய் வாங்கிட்டு வாரான். அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெயை நிரப்புங்கிறா, அப்படியே நிரப்புறா. அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அங்கே இருந்தது. இன்னொரு காரியம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், குறைவுகள் வரும்போது நம்மிடத்தில் இருக்கிற அந்த குறைவான நிலைமையில் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற அனுபவம். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்த சிறுவனை போல தன்னிடத்தில் இருந்த அந்த ஒரு குடம் எண்ணெயை அது பலுகி பெருகுமா பெருகாதா என்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் அதை விசுவாசத்தோடு கூட கொடுத்த அந்த ஏழை விதவையை போல நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் மாற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் குறைவுகளுக்கு மத்தியில் பொதுவாக நாம் என்ன நினைப்போம் என்றால், நிறைவான ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தருக்கு என்று நாம் நிறைவாக கொடுப்போம் என்று. அப்படி அல்ல. ஒன்றுமில்லாது இருக்கும்போது அந்த ஏழை விதவை தனக்கு உண்டான அந்த 2 காசுகளையும் போட்டபோது ஆண்டவர் சொன்னார், மற்ற எல்லாரை காட்டிலும் இவள் அதிகமாக கொடுத்தாள். ஒரு சிறுவனை பற்றிய ஒரு சாட்சி நான் வாசித்தேன். அமெரிக்க தேசத்திலே நடந்தது. அங்கு ஒரு சபையிலே போதகர் அறிவிப்பு கொடுக்கிறார், நமக்கு ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் கட்டுவதற்கு நமக்கு இத்தனை $, பணம் வேண்டும்,
எனவே உங்களால் முடிந்ததை நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்கிறார். பல வாரம் அவர் அறிவித்தார். யாரும் கொடுக்க முன்வரவில்லை, நினைத்த அளவிற்கு காணிக்க வரவில்லை. போதகர் திரும்பவும் அறிவிக்கிறார். அடுத்த நாள் காலையிலே ஒரு சின்ன பையன் அவனுடைய சைக்கிளில் ஒரு 4 செங்கலை வைத்து அந்த சைக்கிளில் வைத்து அவன் அந்த போதகரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்குறான். ஐயா, எனக்கு இதை விட வேறு ஒன்றும் உமக்கு தருவதற்கு இல்லை, ஆலயம் கட்டுவதற்கு இந்த 4 செங்கல்களை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை போதகர் சபையில் அறிவிக்கிறார். அது அந்த பட்டணம் முழுவதும் அது காட்டு தீயாக அந்த செய்தி பரவுகிறது. ஒரே நாளிலே ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பணம் அங்கே சேர்ந்ததென்று நடந்த ஒரு சம்பவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் திருப்பி அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அளக்கிறவர்களுக்கு அப்படியே அளக்கப்படும். குறைவுகளுக்கு மத்தியில் தரித்திரத்தில் கொடுத்தவர்கள் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். இதற்கு எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அந்த ஏழை சிறுவனுடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், அவனுக்குள்ளே இருந்த வாஞ்சை, அவனுடைய வீட்டில் இருந்த 4 செங்கல்களை ஒரு சைக்கிளில் வச்சு கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் வருமேயானால், நம்முடைய உபத்திரவங்கள் வரும்போது, குறைவுகள் வரும்போது, இயேசுவிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு கிரியை செய்கிறார். அந்த ஏழை விதவையும் சந்தேகப்படவில்லை. அந்த தண்ணீர் ரசமாக மாறுமா என்று அந்த வேலைக்காரர்களும் சந்தோஷப்படவில்லை. அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த குருடர்கள் கண் பார்வை அடைந்த விதம். நீங்கள் அந்த சம்பவத்தை மத்தேயு 20ஆம் அத்தியாயம் 30 to 34 வரைக்கும், மார்க் 10ஆம் அத்தியாயத்திலே 46 to 52 வரைக்கும் மார்க்கிலே நாம் அதை வாசிப்போம். பொதுவாக அற்புதங்களை மிக அழகாக விளக்கி காண வேண்டும் என்றால், விளங்க வேண்டும் என்றால், மார்க்கு சுவிசேஷம் மிக அருமையாக இருக்கும். வாசியம்மா அந்த வசனத்தை. மார்க் 10 46 to 52 வரை வாசிப்போம். பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். திமேயு என்கிறதான பர்திமேயு என்கிறதான ஒரு குருடன் வாசியம்மா வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். பாருங்க, கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன், ஆண்டவர் அவனை எவ்வளவு கனப்படுத்தி இருக்கிறாருன்னா, அந்த விசுவாசத்தை அவனுக்கு பேரையும் எழுதியிருக்கிறாரு, அவங்க அப்பா பேரையும் நம்ம பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது அவனோடு கூட வேறு சில குருடர்களும் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருடர்கள் ஒருவேளை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதுவரை அவரை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. சந்தித்தாலும் பார்க்க முடியாது, அவர்களுக்கு கண்கள் தெரியாது. ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது, விசுவாச கண்கள் திறந்திருந்தது. அதனால தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறாரு. மற்ற ஜனங்களெல்லாம் அதட்டுறாங்க, பேசாதர் என்று அதட்டுறாங்க. அவன் அந்த அதட்டலை பொருட்படுத்தாமல் இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நின்று அவனை அழைத்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்க, அவ்வளவு அருமையான அவனுக்கு விசுவாசம் இருந்தது. மற்றவருடைய சத்தத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவன் குறிப்பாக சொல்கிறான், நான் பார்வையடைய வேண்டும். ஜெபமும் ரொம்ப குறிப்பாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறான். ஆண்டவர் அந்த பக்கமாக கடந்து வருகிறத கேள்விப்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறான். அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் மேல் வஸ்திரத்தை எறிந்த பர்திமேயு என்கிற ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன், அதை கேட்டு பாருங்கள். அந்த காலத்தில் ரோம அரசாங்கத்தில்
அந்த குருடர்கள் நெரிசல்ல போகும்போது அவர்கள் மற்றவர்களால் நெருக்கப்பட்டு அவர்களுக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக, அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு மேல் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்ததாம். அது நீல நிறத்திலே இருந்ததாக சொல்லுகிறார்கள். இங்கே வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் அவனை அழைத்த மாத்திரத்தில் அந்த குருடனுக்குன்னு ஒரு லேபல் வஸ்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி வீசுறான். என்ன, ஆண்டவர் எனக்கு பார்வை தரப்போகிறார், இனி எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை என்று அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரிடத்தில் போகிறான். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? பார்வை வேண்டும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதென்று பார்வையை பெற்றுக்கொள்கிறான். இதே போல கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லணும், நாம் அந்த அபார அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் அநேகருக்கு சரீர பிரகாரமான கண்கள் திறந்திருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் குருடாயிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்காக அந்த வசனம் எழுதப்பட்டாலும், இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலும் அந்த மனக்கண்கள் குருடான அநேக ஆவிக்குரிய குருடர்களை நாம் பார்க்கிறோம். எம்மாவு சீசர்களை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தை வாசியுமா. அவர்களுக்கு தெரியும், எத்தனையோ முறை கேட்டிருக்கிறார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், அவர் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுவார் என்றெல்லாம் தெரியும். ஆனால் இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறார், அவர்களோடு கூட சம்பாசிக்கிறார். அவர் யார் என்பதை அடையாளம் காண முடியாத அந்த ஆவிக்குரிய குருடர்களைப் போல இயேசு நம்மோடு இருப்பதை, இயேசு நமக்காக பாடுபட்டதை, இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதை, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை, இதெல்லாம் மூளை அறிவிலே கற்றுக்கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இயேசுவை கூப்பிடும் போது, அவரிடத்துல சொல்லும் போது அவர் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வார். அவருடைய மனக்கண் அந்த ஒரு ஆவிக்குரிய விசுவாசம், ஆவிக்குரிய கண்கள் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். லூக்கா 24:16 வாசியமா. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பர்திமேயுவுக்கு சரீர பிரகாரமான கண் மறைக்கப்பட்டிருந்தது, எம்மாவு சீசர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? மன உளைச்சல். இயேசு இறந்துட்டாரே, இயேசுவை கொன்னுட்டாங்களே, சிலுவையில் அறைஞ்சு கொன்னுட்டாங்களே, ஆனால் இதெல்லாம் தேவ சித்தத்தின்படி நடக்கும் என்று அவர் எத்தனையோ தடவை சொன்னார், எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அதே போல இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய குருடர்கள் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே சொல்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு வேத வசனங்களை விளக்கின போது அதே அத்தியாயத்தில் 27வது வசனம் 32வது வசனம் வர வாசித்து பாருங்க. அவர்கள் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டாங்க. வேத வசனத்தை வாசிங்க, வேத வசனங்களை விசுவாசிங்க, அதை இருதயத்தில் வைத்து அபியாசப்படுத்துங்க. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், போராட்டங்கள், குறைவுகள், ஆவிக்குரிய குருடு வரும்போது நாம் வெளிச்சத்தை காண முடியும். ஆகார் பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அத்தியாயத்தில் 19 வாசிக்கிறோம். 19வது வசனத்தில் வரும்போது, மகன் சாக போகிறான் என்று, தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு சாக போகிறான் என்று மகனை தூரத்தில் கடத்தி கொண்டு இவள் கதறி அழுறா, என் மகன் சாவதை என்னால் பார்க்க முடியாது என்று. வேதம் சொல்கிறது, பக்கத்தில் தான் நீரூற்று இருக்கிறது, அங்கே புதிய நீரூற்றை ஆண்டவர் உண்டாக்கவில்லை, ஆகாரின் கண்களை திறந்தார். ஏன் ஆகாருக்கு அந்த நீரூற்று கண்களுக்கு தெரியல? சாராள் மேல உள்ள வெறுப்பு, சாராள் ஆபிரகாம் மேல் உள்ள வெறுப்பு, கசப்பு. சாராள் தன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டா, தனக்கு தேவையான போது தன்னை மனைவியாக வைத்து கொண்ட ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரை குடித்து விட்டு அந்த பையனையும் அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டார். கசப்பு, வேதனை, அவளால் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தது. இதே போல நம்முடைய வாழ்க்கையில பலரை பற்றிய கசப்பு, பலரை பற்றிய வெறுப்பு, கோபம், எரிச்சல் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை மூடிக்கொண்டிருக்குமே. ஆனால் இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். 119ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். வாசியமா அந்த வசனத்தை. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அந்த ஆவிக்குரிய கண்கள் குருடாகிற
அளவிற்கு நம்முடைய கோபம் முன்னே வர வேண்டாம், எரிச்சல் வர வேண்டாம், பொறாமை வர வேண்டாம், கசப்பு வர வேண்டாம், காழ்ப்புணர்ச்சி நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். நீதிமொழிகள் 14ஆம் அத்தியாயத்தில் 17ஆம் வசனத்தில் முற்கோபி மதிகேட்டை செய்வான் என்று வாசிக்கிறோம். முற்கோபம் சிலருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்களை மறைத்து விடும். இது ஒரு உதாரணம். அடுத்ததாக இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோசுவா கிட்டத்தட்ட 20 யுத்தங்களுக்கு மேலாக நடத்தி ஜெயங்கண்டவர். ஆனால் ஒரு யுத்தத்தில் அவர் தோற்று போகிறார். சாதாரண ஒரு பட்டணம், பெரிய பெரிய பட்டணங்களை எல்லாம் மேற்கொண்டார். எரிகோ பெரிய ஒரு யுத்தக்களம், அதை மேற்கொண்டார். எத்தனையோ யுத்தங்களை செய்து ஜெயித்தவர் ஒரு சாதாரண ஊரில் போய் ஆயி என்கிற பட்டணத்தை பிடிக்க முடியாமல் அவர் தோல்வி அடைகிறார் என்று யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அத்தியாயம் 4-6 வரை உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம். பிறகு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இந்த தோல்விக்கு காரணம் என்ன, அந்த தோல்விக்கு காரணம் என்ன? தேவனுடைய கட்டளையை மீறினது, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாயிருந்தது, தீட்டுள்ளதை எதையும் எடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது சாபத்தீடானது என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஆகான் என்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு தங்க பாலத்தையும் ஒரு பாபிலோன் சால்வையும் அவன் எடுத்து மறைத்து வைத்திருக்கிறான். அது நிமித்தமாக தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்வியை ஆண்டவர் உணர்த்தி காட்டின போது ஆண்டவருடைய சமூகத்தில் தரையிலே விழுந்து கிடந்து தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபித்த யோசுவாவுக்கு ஆண்டவர் தோல்வியினுடைய காரணத்தை விட்டு சொல்லுகிறார். அப்பொழுது ஆகானையும் அவனோடு கூட இருந்த அந்த பொருட்களையும் கொண்டு போய் கல்லறிந்து கொன்று அவனை அந்த பாவ நிவர்த்தி செய்த போது வேதம் சொல்கிறது, அதற்கு பிறகு அவன் யுக்தியை மாற்றினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யுக்தி மாற்றப்பட்ட போது அங்கே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் லிங்கனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகச்சிறந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒழித்தவர். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஆபிரகாம் லிங்கனில் 30 வருடங்கள் அவர் பல தேர்தல்களில் நின்றிருக்கிறார். அந்த 30 வருடங்களில் அவர் 14 தடவை தோற்று போயிருக்கிறார். 14 தடவை தோற்று போயினாலும் விடாமுயற்சியினால், அவருடைய விடாமுயற்சினால், தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தினால 1860ஆம் ஆண்டு அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார் என்று சரித்திரம் கூறுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் யோசுவா அன்றைக்கு ஆயி பட்டணத்தில் சந்தித்த தோல்வியை போல தோல்விக்கு மேலே தோல்வி வந்து கொண்டிருக்குமே. ஆனால் நம்மிடத்தில் என்ன குறை உண்டு? நம்மிடத்தில் இருக்கிற ஆகான் யார்? நம்மிடத்தில் இருக்கிற ஒளித்து வைக்கப்பட்ட தங்க பாலம் எது? நம்மிடத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற பாபிலோன் சால்வை எது என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை நம்மை விட்டு நீக்கி விடுவோமே. ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு வெற்றியை தருவார். வாசிக்கலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏசாயா 52ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசி. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீச்சிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நீ பரிசுத்த நகர், நீ பரிசுத்தமானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அசுத்தனும் அக்கிரமக்காரனும் உன்னிடத்தில் வருவதில்லை. நீ தூசியை விட்டு, அதெல்லாம் தூசி, அதை உதறி தள்ளிடணும். அந்த கழுத்தில் உள்ள கட்டுகளெல்லாம் அவிழ்த்திடணும். கட்டப்பட்ட மனிதர்கள், அதாவது உலகத்தின் ஆசைகளினால, இச்சைகளினால, பாரம்பரியங்களினால, சடங்காச்சாரங்களினால, வழிபாடுகளினால கட்டப்பட்ட அனுபவம், உலகத்தின் அசுத்தங்கள் நம்மிடத்தில் இருக்கும் வரைக்கும் நம்ம வெற்றி பெற முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதே ஏசாயா 60ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தை வாசியம்மா. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, உன் வேளை வந்தது என்று வேதத்தில் வாசியம்மா. அந்த வசனத்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, உன் வேளை வந்தது. பாருங்க, ஆண்டவர் நம்ம அதை விட்டு எழும்ப சொல்றார்.
அந்த யோசுவா படுத்து கிடந்தார். தோல்வியை சந்தித்த உடனே அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவம், தேவ சமூகத்தில் அழுது புலம்பி மன்றாடி அவரிடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடானது உனக்கு மத்தியிலே இருக்கிறது, அதை எடுத்து நீ வெளியே போற்று, அதை போட்டா நான் உன்னை நடத்தி செல்வேன் என்று சொன்னார். அப்படியே நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சாபத்தீடானது ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் நாம் வெற்றி பெற முடியாது. எனவே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அசுத்தன் இனி உன் வழியாய் வரான். பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலகி ஓட நம்ம கற்றுக்கொள்வோம், எழும்புவோம், தூசியை உதறிவிட்டு எழும்புவோம், வல்லமையை தரித்து கொள்ளுவோம். ஒளி நம்மேல் உதித்தது, நம்முடைய வேலை வந்ததென்று ஆண்டவரிடத்தில் சொல்லி கொண்டு எழும்பி பிரகாசிக்கிற நேரத்திற்கு நேராக ஆண்டவர் அழைக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியா ராஜாவை சனகரிப்பு மிரட்டுறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கணும். அந்த சனகரிப்பினுடைய சேனாதிபதி ரப்சாக்கே மோசமான வார்த்தைகளால் சொல்லி திட்டுகிறான், மிரட்டுகிறான். நீ இந்த மலத்தையும் நீ சிறுநீரையுமா குடிக்க போறன்னு அப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறான். ஏசாயா என்ன செய்கிறார் பாருங்க, தேவ சமூகத்தில் அந்த சனகரிப்பு ஏசாயாவையும் கூட்டி கொண்டு போய் அந்த சனகரிப்பு அனுப்பின நிருபத்தை தேவ சமூகத்தில் விரித்து வைத்து விட்டு ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இங்கே வருவதில்லை, அவன் வந்த வழியே திரும்பி போவான். நடந்தது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தூதனை அனுப்பி அன்றைக்கு இரவில் 1,85,000 அசீரிய போர் சேவர்களை கொன்றார். அவர்கள் அப்படியே செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அடுத்த நாள் பார்க்கும்போது அதோடு முடிந்ததா? இல்லை. அந்த சனகரிப்பு தன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போகும்போது அவனுடைய தேசத்தில் அவனுடைய தெய்வத்தை அவன் வணங்குகிற நேரத்தில் அவனுடைய 2 சொந்த குமாரர்களால் வெட்டி கொல்லப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய பழகுவோம். சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 20ஆம் சங்கீதம் 2வது வசனம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலில் உள்ள மூப்பர்கள், அங்கிருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அந்த யுத்தத்திற்கு ராஜா போகும்போது பாடின பாட்டாக்கும் இந்த சங்கீதம் 20. அவர் என்ன சொல்றார்? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம சொல்லணும். நம்ம சொல்லும்போது அவர் ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து நம்மை ஆதரிப்பார். ஏசாயா 41ஆம் அத்தியாயம் 10-12 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவங்களா, குறைவுகளா, வேதனைகளா, தோல்விகளா, வியாதிகளா, எதுவா இருந்தாலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். தொடர்ந்து வாசியம்மா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லெச்சையடைவார்கள். நமக்கு மற்றவர்களால, எதிரிகளால அல்லது மற்றவர்களால உபத்திரவமா, அவர்கள் வெட்கி லெட்சை அடையும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆனா நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்கணும். வாசியா. உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். அவர்கள் இல் பொருளாவதும் அவர்கள் நாசமாவதும் நம்முடைய விருப்பம் அல்ல. அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு விரோதமாய் கிரியை செய்தவங்க, நம்மோடு கூட வழக்காடினவங்க, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். அவர்களும் நம்மை போல மாறணுங்கிற அந்த ஜெபத்தோடு கூட கேட்ட வசனத்தில் சொன்ன வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன்,
மற்றவர்களுடைய உபத்திரவங்களை குறித்து நீ கவலைப்படாத, தேடியும் காணாதிருப்பாய். ஆனால் நம்ம இன்றைக்கு அவர்களை தேடி அவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வரணும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறி உபத்திரவமான ஒரு காலகட்டத்தில், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது, அந்த கானா ஒரு திருமணத்தில் ஏற்பட்டது போல குறைவுகள் வரும்போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் குருடாகி நாம் வேதனைக்குள்ளாக கடந்து போகும்போது, அல்லது தோல்வி மேலே தோல்வி கடல் அலையை போல நம்மை நெருக்கும் போது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து நம்மை வேதனைப்படுத்தும் போது கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் சொல்வதை நாம் செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரிடத்தில் சொல்லவும், ஆண்டவர் சொல்வதை நாம் செய்யவும் அந்த நல்ல கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.